வணக்கம் மக்களே! டூ யூ நோ சீரிஸ்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம்ம இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம்னா, Zoho கிரியேட்டர்ல ஒரு ஃபார்ம்ல உள்ள சப்பாமோட ஆட் என்ட்ரி மற்றும் டெலீட் என்ட்ரிய ஃபீல்ட் ரூல்ஸ் பயன்படுத்தி எப்படி ஹைட் பண்றது அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். எடுத்துக்காட்டாக நான் ஆர்டர் ஃபார்ம்னு ஒரு ஃபார்ம் வச்சிருக்கேன். இங்க கஸ்டமர் வந்து ஒரு ஆர்டர போட்டு சப்மிட் குடுத்தாங்க அப்படின்னா வந்து அந்த ஆர்டர் வந்து சப்மிட் ஸ்டேட்டஸ்ல இருக்கும். அதே அந்த ஆர்டர் பில்ட் ஆகிருச்சு அப்படின்னா அந்த ஸ்டேட்டஸ் வந்து பில்ட் ஆகிரும். சப்மிட் ஸ்டேட்டஸ் ஆர்டரில் உள்ள ப்ராடக்ட் டீட்டெயில்ஸை அவங்களோட தேவைக்கேற்ப அவங்க ஆடோ டெலிட்டோ பண்ணிக்கலாம். அதே அந்த ஆர்டர் பில்ட் ஆகிருச்சுன்னா அவங்க வந்துட்டு ப்ராடக்ட் டீட்டெயில்ஸை ஆடோ டெலிட்டோ பண்ணக்கூடாது. அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் சப்ஃபார்மில் உள்ள ஆட் என்ட்ரி மற்றும் டெலிட் என்ட்ரி ஹைட் பண்ணுவோம். ஃபீல்ட் ரூல்ஸ் பயன்படுத்தி சப்ஃபார்மில் உள்ள ஆட் என்ட்ரி மற்றும் டெலிட் என்ட்ரி எப்படி ஹைட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். அதுக்கு முதல்ல நம்ம எடிட்டிஸ் அப்ளிகேஷன் கொடுத்துக்கணும். ஒர்க்ஃப்ளோ போய்க்கணும். நியூ ஒர்க்ஃப்ளோ கொடுக்கணும். சூஸ் ஃபார்மில் எந்த ஃபார்மை பொறுத்து நம்ம ஒர்க் ஃப்ளோ போட போகிறோமோ அந்த ஃபார்மை வந்து நம்ம கொடுத்துக்கலாம். நான் ஆர்டர் ஃபார்ம் கொடுக்குறேன். ரெக்கார்டோட எந்த ஈவெண்ட்டில் வந்து இந்த ஒர்க் ஃப்ளோ வந்து ரன் ஆகணும்னு நம்ம கொடுத்துக்கலாம். நான் வந்து கிரியேட் ஆர் எடிட் கொடுக்குறேன். எப்போ வந்து இந்த ஒர்க் ஃப்ளோ ட்ரிகர் ஆகணும் அப்போ நம்ம கொடுத்துக்கலாம். நான் வந்து ஃபீல்ட் ரூல்ஸ் கொடுக்குறேன். நேம் த ஒர்க் ஃப்ளோவில் ஒர்க் ஃப்ளோ நேம் கொடுத்துட்டு கிரியேட் ஒர்க் ஃப்ளோ கொடுக்குறேன். ஆட் நியூ ஆக்ஷன் கொடுக்குறேன். ரன் திஸ் ஆக்ஷனில் வந்து எல்லா நேரங்களிலுமா இல்லை ஏதாவது கண்டிஷன் கொடுத்து அப்போ மட்டும் இந்த ஆக்ஷன் நடக்கணுமா அப்போ நம்ம கொடுத்துக்கலாம். செலக்ட் அன் ஆக்ஷன், அதாவது என்ன ஆக்ஷன் வேணுமோ அதை நம்ம இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபீல்ட் ரூல்ஸில் நம்ம ஹைட் பண்ணிக்கலாம், ஷோ பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஃபீல்டை வந்து எனேபிள் பண்ணிக்கலாம், டிசேபிள் பண்ணிக்கலாம். அப்புறம் ஃபீல்டு வேல்யூ வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம். நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா ஆர்டர் ஸ்டேட்டஸ் வந்துட்டு பில்டாக இருக்கும்போது சப்ஃபார்ம் ஆட் என்ட்ரி மற்றும் டெலிட் என்ட்ரி வந்து ஹைட் பண்ண போகிறேன். அப்போது கண்டிஷன் கொடுப்பேன். என்னென்னா ஆர்டர் ஸ்டேட்டஸ் ஈக்குவல் டு பில்டுன்னு கொடுப்பேன். அப்போது வந்து எனக்கு சப்ஃபார்மோட ஆட் என்ட்ரி மற்றும் டெலிட் என்ட்ரி ஹைட் ஆகணும். முதல்ல வந்துட்டு நான் ஆட் என்ட்ரி ஹைட் பண்ணுறேன். சேவ் கொடுக்குறேன். அதே கண்டிஷன்லேயே ஆட் கொடுத்து சப்ஃபார்மோட டெலிட் என்ட்ரியும் ஹைட் பண்ணுறேன். சேவ் கொடுக்குறேன். இப்போது பில்ட் ஆகிருக்க ரெக்கார்டை வந்துட்டு ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள், சப்ஃபார்மோட ஆட் என்ட்ரி மற்றும் டெலிட் என்ட்ரி வந்து ஹைட் ஆகிருக்கு. ஃபீல்ட் ரூல்ஸை பயன்படுத்தி சப்ஃபார்மோட ஆட் என்ட்ரி மற்றும் டெலிட் என்ட்ரியை எப்படி ஹைட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி எங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை நாங்கள் உங்களுக்கு சொல்லியிருக்கோம். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் ஏதாவது இருந்தால் எங்களுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது தொடர்பான அப்டேட்ஸை பெறுவதற்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.